ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பிஎம்எல் வரு. இதில் என்னென்னா நான் பழையில் வச்சு செஞ்சு வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இதுமாரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ பண்ணிட்டேன். இப்போதைக்கு கேபினெட் வாங்காத சிம்பிளாக பண்ணி டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பண்ணேன். இந்த டான்ஸர் பார்த்திங்கன்னா பழைய சோனி பிளேயர்னு இருக்குது. நான் ஓல்டு மாடல், ரொம்ப ஓல்டு மாடல். பட் டான்ஸர் வந்து பக்காவாக இருக்குது, குட் கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ தான் சவுண்ட் வச்சாலும் அந்த பேஸ் தனியாக கிடைக்குது. சூப்பராக இருக்குது டான்ஸர். அதுக்கப்புறம் ட்ரைவர் போர்டு பார்த்திங்கன்னா இது வந்து 1800 வந்து ட்ரைவ் பண்ணோம். இந்த போர்டு கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு செட் போர்டுனா இது டிரான்சிஸ்டர் போர்டு 16 செட் வச்சு போர்டு. இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கே நான் இங்கே ரெடி பண்ணிருப்பேன். பிசிபி வச்சு கெப்பாசிட்டர் போட்டு இங்கே 2 கெப்பாசிட்டி சீரீஸில் போட்டேன். அதாவது வந்து ஒரு 50 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 சீரீஸ் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 63 வோல்ட் கெப்பாசிட்டர் 10,000 UF இதே சீரீஸ் பண்ணி தான் நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு பேஸ் டெப்த்து வந்து கொஞ்சம் பத்தாதுமே தெரிஞ்சு, கெப்பாசிட்டர் பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பத்தாதுமே தெரிஞ்சு, அதனால் நான் இதை போட்டிருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 4 பண்டு பாக்ஸ் வந்து ஒரு 4 பாக்ஸ் போட்டு பார்த்துட்டேன். நல்லாவே பாடுது. பட் வந்து பாடும். நீங்கள் இப்போ இருக்கிற கான்செப்ட் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பண்டு 2 பாக்ஸ் வந்து தாராளமாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் இது வியூ மீட்ரு பார்த்தீங்கன்னா நானே ஹேண்ட்மேடாக செஞ்சு வச்சது. அதுக்கப்புறம் இந்த வியூ மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ரீசெட் இது. இதை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆல்ட்ரு பண்ணிருப்பேன் இந்த போர்டுக்கு. இதில் வர ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிலேயே போட்டால் வந்து நமக்கு தாங்காது, கருவிடும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைவல் செக்ஷனில் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் எந்த போர்டு எடுத்தாலும் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாதா, அவங்க சொல்கிற கான்செப்ட் படி நம்ம இது கொடுக்கக்கூடாது. இப்போ இது ரெக்கமெண்ட் வோல்டேஜ் பார்த்தா 55 வோல்ட் 60 வோல்ட் கொடுக்க சொன்னாங்க. பட் அந்த வோல்டெல்லாம் கொடுத்தா இதில் ப்ராப்ளம் தான் வருது. ஸோ அதுக்கு தகுந்த நான் ஆல்ட்ரு பண்ணி போட்டு வச்சுருப்பேன். எந்த போர்டு வாங்கினாலும் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெலிவரியே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது கூட வர ஹீட் சிங்கு இது தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹீட் சிங்கு போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம பேஸ் வோல்டேஜ் ட்ரைவர் வோல்டேஜ் அதெல்லாம் வந்து எனக்கு கிளிப் பண்ணுறதோட எனக்கு எப்படி சால்ட்ரிங் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இது வந்து லூஸ் கான்டாக்ட் ஆகாது. இப்போ இந்த கிளிப்பெல்லாம் போடுறீங்கன்னா வந்து கிளிப்பு ஜாக்கு ஏதோ ஒன்று அதை போடுறீங்கன்னா வந்து உங்களுக்கு லூஸ் கான்டாக்ட் ஆகும். பட் இதில் லூஸ் கான்டாக்ட்லாம் ஆகாது. சால்ட்ரிங் எக்ஸ்ட்ரா டெம்பராக பிடிச்சிக்கின்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தீங்கன்னா நான் 4 பண்டு பாக்ஸ் போட்டு பார்த்தாச்சு, நல்லாவே ரன் ஆகுது, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து நான் இதை வச்சு ஒரு ஆம்பு செய்யணும். எப்படின்னா ஒரு 8 பாக்ஸ் போடுற மாதிரி 4 பண்டு 8 பாக்ஸ் போடுற மாதிரி ஆம்பு செய்யணும். ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இதை வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டு இதை பண்ணி நான் ரொம்ப நாள் இருக்கும். எப்படின்னா ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு வருஷமே இருக்கும். எப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு 4 பண்டு பாக்ஸ் வந்து ஒரு 2 பாக்ஸ் ஓடுனுச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ எனக்கு டைம் கிடைக்கல. அது இல்லாமல் நான் அப்போல்லாம் கடை வைக்கலை. ஸோ வந்து வீட்லேயே நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து நான் எப்படின்னா தறி ஓட்ட வேறு தொழில் பார்த்துக்கிட்டு தறி தொழில்னு சொல்லுவாங்க. ஸோ சேலமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தறி தொழில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி கடை வைப்போம் அப்படின்னு தறி தொழிலெலாம் விட்டுட்டு இப்போ கடை வைப்போம் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் பிஎம்எல் பரு வீட்டபிள் பரு எல்லா தான் வீட்டபிள் பண்ண மீன்ஸு 5.1 2.1 ஸ்டீரியபிள் பரு எல்லா பரும் நம்ம சர்வீஸ் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து நங்கவள்ளி மெயின் ரோட்டில் எப்படின்னா ஜலண்டாபுரத்தில் வந்தீங்கன்னா நங்கவள்ளி மெயின் ரோட்டில் மில்லுக்கு ஆப்போசிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள், பழைய மில்லு தெரியும், ராமகிருஷ்ண மில்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பீக்கரு 12 ஸ்பீக்கர் வச்சுக்கிறோம். அதாவது சீரீஸ் மோடில் இதில் வந்து 2 பாக்ஸ் தான் வந்து தனித்தனி பாக்ஸ் தான், 2 பாக்ஸ் தான். 2 ஸ்பீக்கர் சீரீஸாகவும் இது 2 ஸ்பீக்கர் சீரீஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாமளே பண்ண ப்ரீஆம்ப் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாமளே பண்ண ப்ரீஆம்ப் போட்டுக்கிறோம். இதுவும் ரிசல்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். இப்போலாம் இந்த சவுண்ட் வச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது, ரொம்ப வைப்ரேட் ஆகும். அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரிவிக்கும். உங்களுக்கு 4 பண்டில் 2 பாக்ஸு தாராளமாக இது ஓடும், ஒன்றுமே ஆகாது. வோல்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும், ஆம்பியரும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு சாம்பிளுக்காக இதை பண்ணி வச்சுருக்கிறேன் நான். தாராளமாக நீங்கள் 2 பாக்ஸை ரன் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் வராது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்தாலேயே இருக்கிறதுனால வண்டி சத்தம் அப்பப்போ கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருப்பேன்.
இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிங்க்காக. நான் டெஸ்டிங்க்கு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே யூஸ் போர்டு வச்சிடலாம், ஒரு பிடி போர்டும் யூஸ் போர்டு வச்சிடலான்னு இது விட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வைக்கல, ஸோ அப்படியே விட்டுட்டோம். இப்போ உங்களுக்கு சின்னதாக சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அதிக நேரம் ப்ளே பண்ண முடியாது, காப்பி ரைட் வந்தது. அதில் தான் பக்கத்தாலெலாம் கடைலாம் இருக்குது, நம்ம கடைக்குள்ளார வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ரிஸ்க்கு சவுண்டு வைக்கிறது. ஸோ அதனால் நான் சவுண்டு வைக்கல, சிம்பிளாக சவுண்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ப்ளே பண்ணால் காப்பி ரைட் வந்துடும். இந்த வியூ மீட் லைட் பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. இது நானே ஹேண்ட்மேடாக பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் இருக்கிற வியூ மீட்டும் நானே ஹேண்ட்மேடாக பண்ணது தான். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கிற லைட்டு இதுக்குன்னு மெனக்கெட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுமாரி பண்ணி பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ சவுண்ட் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.